திரு எம் குமார், அதிமுக பாஜக பொருந்தாத கூட்டணி, அதிமுக தொண்டர்கள் வேற முடிவெடுக்க போறாங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. விஜய்க்கு அவருடைய மாநாடு இன்னைக்கு நல்ல சிறப்பாக நடந்ததற்கு வாழ்த்துக்கள். அரசியலில் மாற்றங்கள் தவிர்க்க முடியாதது. ஒவ்வொரு 10 வருஷமும் அவர் சொன்னது 67, 77, 2026ன்னு சொன்னதெல்லாம் அந்த மாற்றங்கள் ஜனநாயகத்துக்கு நல்லது தான். ஆனால் அவர் சொன்னபடி அவரால் நடத்த முடியுமாங்கிறது தான் $1 மில்லியன் கொஸ்டின். நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, அவர் எல்லாத்தையும் முதல்ல நேரடியாக சாடினது திமுகவை, அடுத்தபடியாக அதிமுக, பாஜகவை மதவாத கட்சின்னு சொல்லிட்டார். 3யுமே அவர் குறை சொல்லிட்டார். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தவர் அப்படி தான் பேசினா தான் நமக்கு மக்கள் தீர்க்கமாக ஆதரவு தருவாங்கன்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சிகள் அந்த கட்சி ஏற்கனவே போட்ட கள்ளக்குறிச்சியில் அவர் கடந்த ஆண்டு போட்ட கூட்டத்திலையும் சரி, இந்த மாநாட்டிலையும் சரி, நான் எதற்காக கட்சிக்கு வந்தேன், கட்சி ஆரம்பித்தேன், எதற்காக என்ன தேவை கட்சி ஆரம்பிப்பதற்கு அவசியம் வந்தது, இந்த ஏற்கனவே இந்த கட்சிகள் என்ன தவறுகள் செய்தன, எதையெல்லாம் செய்ய தவறின, நாடு இவ்வளவு கடனாக இருக்கிறதே இதற்கெல்லாம் என்ன காரணம், நாட்டை சரியாக நிர்வகிக்கவில்லை, அதை இவர் கண்டுபிடிச்சிருக்காராங்கிறத வெளிப்படுத்தலை. அப்புறம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார், என்ன திட்டம், அதாவது பைலான்னு சொல்லுவாங்க, திட்டத்தை அவர் அன்னைக்கும் சொல்லலை, இன்னைக்கும் சொல்லலை, நாங்கள் தீர்மானத்தை பின்னால் அறிவிப்போம்னு சொல்லிட்டார். ஆட்சி கொடுத்தா இதெல்லாம் செஞ்சு காட்டுவாங்க சார். இன்னும் ஆசை சார், ஆட்சி கொடுத்தா செஞ்சு காட்டுறோம் தானே சொல்றாங்க. இல்லை சார், ஆட்சி கொடுக்கல சார். சார் சார் அதாவது ஆட்சி கொடுத்தா செஞ்சு காட்டுறதுங்கிறதுக்க இதெல்லாம் எதை வச்சு அப்போ அந்த எண்ணம் எதுக்கு வருது, அந்த எண்ணம் எப்படி வருது? நான் சினிமாவில் 40 வருஷமாக நடித்தேன், மக்கள் எல்லாம் என்னை பார்த்துட்டாங்க, மக்கள் எல்லாம் என்னை பார்க்கறதுக்கு ஒரு இளைஞர் கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கிறது, என்ன சொன்னாலும் செய்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டத்தை வச்சு நான் அந்த ஆட்சியை, இந்த நாட்டினுடைய ஆட்சியை நான் கைப்பற்றி நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய வெளிப்பாடு. அப்படியெல்லாம் ஒரு அரசியல் கட்சியெல்லாம் நடந்ததாக எங்கேயுமே வரலாறு இல்லை. எம்ஜிஆரை இவரோட கம்பேர் பண்ண முடியாது. நான் அவர் வரணும், அவர் மாதிரி ஒரு இளைஞர்கள் வரணும், இன்னொரு 20-30 வருஷத்துக்கு அவர் நல்ல ஆட்சி கொடுக்குறதா இருந்தால் லஞ்சத்தெல்லாம் ஒழிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவர் அப்படியெல்லாம் சொன்னால் நான் தான் முதல்ல அவருக்கு சல்யூட் பண்ணுறேன், அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அவருக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார், எந்த திட்டமும் அவர்கிட்ட உருப்படியான திட்டம் இருந்ததாகவோ திட்டத்தை அந்த குறையை கண்டுபிடித்ததாக கூட எனக்கு தோணவில்லை. விமர்சிக்கிறது ஏத்துக்கிறீங்களா? சட்டம் ஒழுங்கு சரியில்லை விமர்சிக்கிறது, மன்னராட்சி எல்லாம் சொல்றாரு, அதெல்லாம் ஏத்துக்கிறீங்க. ஆனா என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு கேக்குறீங்க. டீ கடையில பேசுறது மாதிரி அவர் பேசினா அது என்ன சார் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருக்கு அழகாது? டீ கடை நீங்க அவர் சொன்ன வார்த்தை பூரா டீ கடையில் பேசுறோம், பேப்பர் படிச்சுட்டு பேசுற வார்த்தை தான் அது. என்ன எப்படி அந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்ய தவறுனாங்க, அதனால நாட்டுக்கு என்ன எவ்வளவு பெரிய இழப்பு, நாங்க அதை எப்படி சரி பண்ணுவோம், இதெல்லாம் தான் மாநாடெல்லாம் வாரக்கணக்கில் நடந்திருக்கிறது. அதுக்கு நிறைய மரபுகள்லாம் இருக்கிறது. திமுக மாநாடா இருந்தாலும் சரி, அதிமுக மாநாடா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் மாநாடா இருந்தாலும் சரி, எல்லா பாஜக மாநாடா இருந்தாலும் சரி, பல நாட்கள் பேசி செய்த குறை, விட்ட குறை, அதுக்கப்புறம் எப்படி சரி பண்ண போறோம், அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு தாருங்க அப்படின்னு பேசுறது தான் மாநாடு. அதுக்கு பேர் தான் மாநாடு. இது பந்தா, இது இளைஞர்களை பிளைண்டா நம்புற இளைஞர்களை ஒன்றா கூட்டிட்டு அவங்கள வெயிலில் உட்கார வைத்து கொண்டு அவர்களை போகும்போது ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் பஞ்சு டைலாக் கொடுத்துட்டு போயிருக்கார். இதோட ஒரு வாரம் கழிச்சு அவர் பேச்சு கூட இருக்காது. அதுக்கப்புறம் அடுத்த மாநாடு இன்னொரு 3 மாதம் கழிச்சு எங்கேயாவது போனார். இப்படி தான் அவர் பேசுகிறார். இது அரசியலுக்கு 100% அன்சூட்டபிள். தனக்கு இருக்கிற சினிமா பப்ளிசிட்டியை வைத்துக்கொண்டு, விளம்பரத்தை வைத்துக்கொண்டு அரசியலை கபலீகரம் செய்யலாம் என்று அவர் நினைக்கிறார். அதுக்கு பதிலும் கொடுத்திருக்காரு. திரையிலிருந்து நேரடியா நடிப்புல இருந்து வந்துட்டார் அரசியலுக்குன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு அரசியல்வாதி பெரிய தலைவர்களை தோற்கடிச்சிருக்கா. எல்லா சினிமாக்காரர்களுமே வெறும் நடிப்பு மட்டும் இல்ல, அறிவார்ந்தவங்களும் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அவர் சொன்னார். அது இருக்காங்க தான், நான் மறுக்கல. ஆனால் நான் இப்ப சொன்னேன், பல 2-3 காரணங்கள் சொன்னேன். நான் எதுக்காக கட்சிக்கு வந்தேன், எனக்கு என்ன தேவை ஏற்பட்டது, இவ்வளவு வருமானம் வந்ததே, ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் நான் வாங்கி கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு ஏன் இந்த தேவை வந்தது சொல்லலை.
நான் ஏற்கனவே இருந்த கட்சிகள் செய்த தவறு என்ன, அந்த தலைவர்கள் எல்லாம் அவர் போட்டிருக்காரு. அண்ணாவை போட்டிருக்காரு, எம்ஜிஆரை போட்டிருக்காரு, மதுரையில் மாநாடு நடத்தியிருக்காரு. முத்துராமலிங்க தேவர் போடலை. அவருக்கு எப்படி அங்கே செல்வாக்கு கிடைக்கும்? மதுரையில் முத்துராமலிங்க தேவர் போட்டோவை போடலைன்னா அவருக்கு ஒன்றும் கிடைக்காது. அங்கே நாமம் தான் கிடைக்கும். மதுரை மாவட்டத்தில் கூட்டம் வந்திருக்கு, அங்கே அவர் போடலை. அவர் மதுரை மாவட்டத்தில் முத்துராமலிங்க தேவர், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேரை சொன்னால் தான் அங்கே அவருக்கு ஓட்டு இருக்கும். அது அவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. அது ஒன்று. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு இளைஞர், நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு உந்துதல் இருந்து நீங்கள் வந்திருந்தால் என்னென்ன மாதிரி உங்களுக்கு தோணுச்சு, என்னென்ன மாதிரி நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது, இதை நான் சரி பண்ண போகிறேன் அப்படின்னு குற்றத்தை கண்டுபிடித்திருக்கிறீர்களா? அந்த குற்றத்தை நிவர்த்தி பண்ண வேண்டிய குற்றங்கள் என்னென்ன பண்ணியிருந்த இதெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் தான் மாநாடு. இதை விட்டுட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து காலையில் 9-10 மணிக்கே கூட்டிகிட்டு உட்கார வச்சு மத்தியானம் வெயிலில் 105-123 டிகிரி வெயிலில் உட்கார வைத்து அதில் யாரோ ஒருத்தர் இறந்திருக்கிறார். இப்படியெல்லாம் பண்ணுறதுங்கிறது இது சிறியார் விட்ட வெள்ளாமை விளைந்தாலும் கரை சேராது என்று சொல்வார்கள் ஒரு பழமொழி. அதை போல தான் எனக்கு தோன்றுகிறது. கேப்போ திரு காமேஷ் இணைந்திருக்கிறார், அரசியல் விமர்சகர். காமேஷ், வெள்ளாமை கரை சேராது அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது, அதை வைத்து விஜய் உற்சாகப்படுத்துற மாதிரி ஒரு மாநாட்டை நடத்துறாரு. இதனால என்ன பலன், என்ன பயன்னு கேட்கிறார். அனைவருக்கும் மாலை வணக்கம். முதலில் மாபெரும் வெற்றி அடைந்த தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சார், அவரு இப்போ பேசினார். இதுக்கு இப்போ சாரி, கொஞ்சம் களத்துலனால லேட் ஆயிடுச்சு இதுவாக கனெக்ட் ஆகிறதுக்கு. சிக்னல் இப்பதான் கிடைச்சது. இவர் சொன்னார் இல்லையா, இப்ப அவர் என்ன பேசினாரு, இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டுன்னு. 35 நிமிடம் 36 நொடிகள் பேசியிருக்காரு. அதை முடிஞ்சா இன்னொரு தடவை கரெக்டா தெளிவா போட்டு பார்க்க சொல்லுங்க. எதுக்காக வந்தார், இவ்வளவு பெரிய ரசிகர், அவர் தன் நன்றி கடனுக்காக வந்தேன்றதை அவ்வளவு தெளிவுபடுத்துறாரு. அது இல்லாம ஒரு அரசியல்வாதியாக உண்மை தேவைப்படுகிறது, அந்த உண்மை முக்கியம்னு ஒரு குட்டி கதையில அதை அழகா தெளிவுபடுத்துறாரு. இங்க பிரச்சனை என்ன தெரியுமா சார், கார்கி சார், ப்ராப்ளமே இங்க என்னன்னா கம்யூனிகேஷன் கேப், இந்த ஜெனரேஷன் கேப் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜெனரேஷன் கேப் தான் இங்க ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களை மாதிரி இளைஞர்கள் ஈஸியா அவர் சொல்றதை கனெக்ட் பண்றோம், புரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இங்க அரசியல் விமர்சகர்கள், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டான அரசியல் விமர்சகர்கள் உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, நான் அது குற்றச்சாட்டா வைக்கல, பட் இந்த ஜெனரேஷன் கேப் இருக்குன்னு எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த அரசியல் விமர்சகர்கள் பல ஆண்டுகளாக பத்திரிகை துறையில இருந்து ஊடகத்துல இருந்து வரவங்க அவரை சரியா கனெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருக்கு. எப்ப அவர் எதை சொன்னாலும் அதற்கு எதிர்மறையாக, நேர்மறையாகவே அதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், அதற்கு விமர்சனம் வைக்கிறாங்க. அதனாலதான் நான் எப்பவுமே என்ன சொல்றேன்னா, அவர் பேசினதை ஒரு 2 தடவைக்கு 3 தடவை கேளுங்க. ஒரு விஷயத்திலயுமே இங்க வைக்கிற எல்லாத்துக்கும் நீங்க வைக்கிற நம்ம வைக்கிற விமர்சனத்தை, நம்ம பேசுனது டிபேட்ல இருக்கிறது எல்லாத்தையும் அவர் ஊர்ந்து கவனிச்சுட்டு அதை தனக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் தெளிவுபடுத்தி கொண்டேதான் இருக்கிறார். எதை எடுத்தாலும் ரசிகர்கள் கூட்டம் சார், அன்னைக்கு எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் கூட்டம் தான் சார், யார் இல்லைன்னு சொன்னாங்க. முதல்ல இங்க என்னன்னா, அவர் எம்ஜிஆர் ஆக முடியாது, அண்ணாவாக முடியாது அப்படிங்கிறார். இந்த இடத்துல எங்கேயுமே அவர் எம்ஜிஆர் அண்ணா என்பதை எதற்கு சுத்தி காட்டுறார் அப்படின்றது புரிஞ்சுங்க. அவர் கொள்கை தலைவரை மறந்துட்டு திடீர்னு எம்ஜிஆர் பக்கம் போயிட்டாரு, அண்ணா பக்கம் போயிட்டாரு அப்படின்றாங்க. இதை அவர் சுத்தி காட்டுவது என்னன்னா, வரலாறு திரும்புகிறது. அது எதற்குன்னா, அண்ணாவும் எம்ஜிஆரும் வரலாறு படைத்தார்கள், அதற்போல் 2026ல நானும் வரலாறு படைப்பேன்றதுதான் அங்க அவர் தெளிவுபடுத்துறாரு. எந்த இடத்துலயுமே கொள்கை தலைவரை மாத்திக்கிட்டோ இல்லனா நீங்க அப்படி சொல்லலாம். எல்லா கட்சியில இருந்து ஒரு தலைவரை எடுத்துக்கிட்டு ஓட் பேக் அங்கங்க அப்படி கொஞ்சம் எடுக்க பாக்குறாரா அப்படின்ற பார்வை வராது சார். முதல்ல ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன், எல்லா கட்சியில இருந்தும் இல்ல சார். காமராஜர், அம்பேத்கர், அவர் எடுத்திருக்கிற 5 கட்சி கொள்கை தலைவர்கள் பெரும் தலைவர்கள். அஞ்சலி அம்மாள் அவர்கள் இப்ப காமராஜர் ஒரு கட்சியோட தலைவராக அடையாளப்படுத்த முடியாது சார். ஒரு காமராஜரை ஒரு கட்சி தலைவராக அடையாளப்படுத்த முடியாது. அம்பேத்கரை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு அடையாளப்படுத்த முடியாது. இவர்கள்லாம் பெரும் தலைவர்கள் சார். நீங்க சமூக ரீதியா பாக்குறீங்க, ஆனா அவங்க ஒரு கட்சியில ஒரு லீடரா இருந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க பொதுவான தலைவர்கள். சமூக ரீதியாக சமூகத்துக்காக தானே சார் அரசியல் பண்ண வராரு. அப்ப சமூகத்துக்காக தானே சார் அந்த வளர்ச்சி. சார், அம்பேத்கர் அரசியல் சாசனம் ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு எழுதினாரா சார்? ஒட்டுமொத்த எல்லாருக்குமான சார் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. கேட்போம்.